ஆதியாகமம் 37, 31-36 நான் வாசிக்கிறேன். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். விதமாக அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபா என்பவனிடத்தில் விற்றார்கள் என்பதே இது கர்த்தருடைய வார்த்தை. தொடர்ச்சியாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மனிதனால் கடவுள் எப்படி ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார், தேவ மகிமைக்கென்று ஒரு மனிதன் வாழும் பொழுது அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன, அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன என்று பல காரியங்களை பார்த்து வருகிறோம். யோசேப்பு அவன் அனுதினமும் உண்மையுள்ளவன், அவன் பரிசுத்தத்தை வாஞ்சிப்பவன், அவன் ஆத்தும கரிசனை கொண்டவன், அவன் தீமைக்கு நன்மை செய்பவன், அவன் பாடுபடுகிறவன், அவன் போராடுகிறவன். இப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். அவனுடைய அர்ப்பணிப்பு, இழப்பு எல்லாத்தையும் பார்க்கிறோம். இன்னைக்கு யோசேப்பு அடிமையாக ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு நடந்த சில சம்பவங்களை வேதம் நமக்கு சொல்லும். அவனுடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்யதான் தீர்மானம் பண்றாங்க. யூதா அவனை காப்பாத்தி ரூபன் அவனை காப்பாத்தி குழியில போட வைக்கிறான். ரூபன் போனதுக்கு அப்புறம் அவர்கள் யோசேப்ப அங்க வருகிற மீதியானியர்கள்ட்ட அவனை விற்று போடுறாங்க அடிமையா. விற்று போட்டதுக்கு அப்புறம் ரூபன் திரும்ப வந்து குழியில யோசேப்பில்லைன்னு சொல்லி அழுகிறத பார்க்கிறோம். அதுக்கு அடுத்துதான் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் யோசேப்பின் அங்கே எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை எடுத்து அங்கே அந்தி இரத்தத்திலே தோய்த்து அவனுடைய ஆடைய தங்கள் தகப்பனிடத்தில் அனுப்பி, நாங்கள் கண்டெடுத்தோம், இது உங்களுடைய குமாரனுடைய அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். இப்போ முதல்ல 31-32 வசனத்துல ஒரு அடிப்படையான காரியத்தை பார்க்கிறோம். தேவன் பயன்படுத்தக்கூடிய மனிதன் அவன் துணிகரமாக பாவத்தோடு வாழாதவன், அவன் பாவத்தை துணிகரமா செய்யாதவன், துணிகரமாக வாழாதவன் என்ற காரியத்தை பார்க்கிறோம். இப்ப அவங்க யோசேப்பு அந்த 10 சகோதரர்களை சந்திச்சது யாக்கோபுக்கு தெரியாது. யாக்கோபு அவன் வீட்டை விட்டு கிளம்பி சீகேமுக்கு போறான்னா யாக்கோபு நினைச்சிட்டு இருக்கிறான். இவர்கள் அவன் மீது கொண்டிருந்த பகையினால அவனை கொலை செய்ய முற்பட்டு அவன் அடிமையா விட்டு போயிடாங்க. இப்போ இவங்க வீட்டுக்கு போய் யாக்கோபை பார்த்து, யோசேப்பை நாங்க பார்க்கலன்னு சொல்லியிருந்திருக்கலாம், அல்லது நீங்க யோசேப்பை அனுப்புனது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம், அல்லது காயினை போல நாங்க யோசேப்புக்கு காவலாளியான்னு கூட கேட்டிருந்திருக்கலாம். இப்ப எதையுமே அவங்க செய்யாம அவங்க ஒரு விஷயத்த அங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க யோசேப்பினுடைய அங்கி, அதாவது யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த பலவர்ணமான அங்கி, இந்த பலவர்ணமான அங்கி தான் அந்த சகோதரர்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த பலவர்ணமான அங்கி விலையேற பெற்றது, அது குடும்பத்துல அதிகாரத்தையும் பொறுப்பையும் அடையாளப்படுத்துகிறது, அது தகப்பனால் நேசிக்கிறத அடையாளப்படுத்துகிறது. யோசேப்பினுடைய மேன்மை அந்த அங்கி. அதான் வந்த உடனே அவனுடைய அந்த அங்கியை கலட்டி தான் அவனை குழியில போடுறாங்க, அவனை நிர்வாணமா அடிமையா ஒப்பு கொடுக்குறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, அந்த அங்கியை எடுத்து அதை ஒரு வெள்ளாட்டு கடை அங்க அடிச்சு அந்த ஆட்டோட ரத்தத்தை அந்த அங்கியில தோய்த்து யோசேப்புக்கு யாக்கோபுக்கு அனுப்புறது. ஏன் அவங்க செய்யணும்? இதை செய்வதற்கான பின்புலம் என்ன? முதல்ல அவங்களுக்கு பிரச்சனை யோசேப்பு மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை யாக்கோபும் தான். யோசேப்பை நேசிச்ச யாக்கோபு அவர்களுக்கு பிரச்சனை, யோசேப்பை கனப்படுத்திய யாக்கோபும் பிரச்சனை. யாக்கோபு தகப்பனா இருந்தாலும் யாக்கோபுடைய பாரபட்சமான அன்பு, யோசேப்பு இடத்துல காட்டக்கூடிய அந்த அன்பையும் அந்த தயவையும் அந்த மேன்மையும் தகப்பன் அந்த இடத்துல காட்டல. நாங்க அதுக்கு தகுதியா இருந்தோமா யோக்கியமா இருந்தோமான்னு அவங்க பார்க்கல. அவன் எங்களை நேசிக்கல, அவர் எங்களை கனப்படுத்தல. அதனால யாக்கோபு சேர்ந்து வலிகளையும் துயரங்களையும் அனுபவிக்கணும். யாக்கோபும் நம்ம போல கஷ்டங்களையும் பாடுகளை அனுபவிக்கணும் முதல்ல அவங்க முடிவு பண்றாங்க.
ரெண்டாவது, யோசேப்பு காணாம போயிட்டாங்க, யோசேப்பு இல்லைன்னு சொல்லிட்டா யாக்கோபு எப்படியாச்சும் அவனை தேடாம விட மாட்டான்னு தெரியும். யோசேப்பை நாங்க பார்க்கல, யோசேப்பு எங்க போனான்னு தெரியல, அவன் வாலிபனா காணாம போயிடான், அவன் எப்படியும் வேலையாட்களை அனுப்பி தேடி தடவி எப்படியாச்சும் யோசேப்பை கண்டுபிடிச்சிருவான். யோசேப்பு இல்லாம யாக்கோபுல வாழ முடியாது. அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாக்கோபு ஓய்ந்திருக்க மாட்டான். எப்படி கஷ்டப்பட்டாவது தான் உயிரை கொடுத்தாவது யாக்கோபு யோசேப்பை காப்பாத்துவான்னு தெரியும். இப்ப இதுல இருந்து தீர்வு என்ன? மறுபடியும் போய் அவனை கண்டுபிடிச்சு எகிப்துல இருந்து அவனை கூட்டு வந்துட்டான்னு சொன்னா மறுபடியும் நமக்கு பிரச்சனை. மறுபடியும் தகப்பனுடைய சொத்துக்களையோ ஆசீர்வாதங்களையோ நம்ம பெற முடியாது. அப்ப இதுக்கு ஒரே ஒரு வழி, யோசேப்பு இறந்தான்ற செய்தியை யாக்கோபுக்கு சொல்லணும். யோசேப்பு செத்து போனான்னு தெரிஞ்சாதான் அடுத்தாமே யாக்கோபாவோட தேடி வரமாட்டான். யோசேப்பு இறந்துட்டான்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா யோசேப்புக்கு வர வேண்டிய சொத்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம பெற்றுக்கொள்ளலான்னு அவங்க முடிவெடுத்து தான் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஆடையில அவன் செத்து போயிட்டான், அவன் அடிக்கப்பட்டான், கொல்லப்பட்டான், ஒரு மிருகத்தாலேயோ அல்லது மனிதர்களால் கொல்லப்பட்டான்றதுக்கு அடையாளமா ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்துல அந்த ஆடையை வச்சு அனுப்புறான். இப்போ எங்க இருக்கிறாங்க? தோத்தான்ல இருக்கிறாங்க. இப்போ தோத்தான்ல இருந்து எங்க போகும்? எப்ரோனுக்கு போகணும். கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே பார்த்தா அது 150 கிலோமீட்டர். ஸோ ஒரு 2-3 நாள் பயணங்கள் தான் ஆயிருக்கும். 2-3 நாள் பயணங்கள்ல அந்த இரத்த கரைகள் காஞ்சிருக்கும், அந்த ஆடைகள் பழசாயிருக்கும். இதெல்லாம் அவங்க கொண்டு அனுப்புறாங்க. அவங்க போய் காட்டல. அது சொல்ல வசனம் என்ன சொல்லுன்னா, அவர்கள் நாங்கள் கண்டெடுத்தோ இது உடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். அவங்கள ஒரு தூதர்களை ஒரு வேலைக்காரங்களை அனுப்பி உங்களுடைய குமாரர்கள் இந்த அங்கி எடுத்து கொடுத்தாங்க, இது யோசிப்புடைய ஆடையான்னு பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியும் யோசேப்பு இறந்துட்டான்ற செய்தி யாக்கோபை எவ்வளவு உருக்குலைக்குன்னு தெரியும். யோசேப்பு இப்படி கொடூரமான மரணத்தை சந்திச்சான்னு சொன்னா யாக்கோபு உயிரையே விட்டுருவான்னு தெரியும். தன்னுடைய தகப்பனுடைய அழுக, தகப்பனுடைய கதறல், தகப்பனுடைய இக்கட்டு பாடு இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆனா அவர்கள் அந்த தகப்பன் செத்தாலும் பரவாயில்ல, அவன் எவ்வளவு அழுது புரண்டாலும் பரவாயில்ல, நம்ம நினைச்சது நம்ம ஆசைப்பட்டது நடக்கணும், நமக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் நம்மளை எவனும் குற்றப்படுத்தக்கூடாது, நம்மளுடைய துன்மார்க்கத்தை யாரும் சொல்லக்கூடாது, நம்ம தகப்பனும் யாரும் நம்மளை பிரச்சனை பண்ணணும், நம்ம நீ நிம்மதியா சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தகப்பனா இருந்தானே தாயா இருந்தானே யாரா இருந்தான்னு சொன்னாங்க, நம்ம வாழணுன்றதுக்காக அவங்களுடைய சுயநலத்துக்காண்டி எதையும் சந்திக்க எதையும் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாகிறார். என்ன நடக்கும்னு தெரியும், என்ன விளைவுகள் வரும் தெரியும், எவ்வளவு தூரம் அது பாதிப்பு, குடும்பமே எவ்வளவு சுக்குநூறா உடையும் தெரியும். யாக்கோபினுடைய மறுமனையாட்டிகள், யாக்கோபினுடைய குமாரத்திகள் எல்லாம் எவ்வளவு பாடுபடுவாங்கன்னு தெரியும். ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சு அவங்க செய்யறாங்க. அவங்க யோசிப்பை பகைத்த பாவம் அடுத்தடுத்த பாவங்களுக்கு நடக்குது. அவனுடைய பகை கொலையை நியமிக்குது, கொலை வஞ்சகத்தை நியமிக்குது, வஞ்சகம் பொருளாசை நியமிக்குது, பொருளாசை திருட்டை நியமிக்குது, திருட்டு கொலையை உண்டு பண்ணுது, கொலை குடும்பத்தை அழிக்க பார்க்குது. எப்பயுமே பாவம் ஒன்னோட முடியாது. ஒரு நொடி பாவம் என்பது அது பல விளைவுகளை ஏற்படுத்திட்டே தான். ஒரு நொடி பாவம் வருடக்கணக்கான துக்கங்களையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும். யாக்கோபு சாகர வரைக்கும் நிம்மதியா சாக மாட்டான்னு தெரியும். யோசேப்பு செத்துட்டான்ற செய்தி அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு வழின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் பரவாயில்ல, அதாவது அந்த அந்த 10 பேரும் அவர்களுடைய பாவத்தினுடைய விளைவுகளையும் பாதிப்புகளையும் வழிகளையும் ஒரு நொடி கூட உணரணும். இது எவ்வளவு, இது வரலாறு தோறும் குடும்பத்தை எவ்வளவு பாதிக்கும், எவ்வளவு கஷ்டங்களை ஏற்படுத்தும், எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும். தகப்பன் சந்தோஷமா நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது, குடும்பம் உழைக்கப்பட்டா நம்ம எப்படி சமாதானமா இருக்கிறது, எதையுமே அவங்க யோசிக்கிறது. யோசேப்பு செத்தா என்ன, யாக்கோபு செத்தா, யார் அழிஞ்சு போனா என்ன, நம்மளுடைய ஆசை நம்முடைய இச்சை நாம விரும்புவது நடக்கணும்ன்ற சிந்தையோடு அவர்கள் இருக்கிறார். அதை அடைவதற்கு எதை செய்வதற்கும் துணிகரமா இருக்கிறார். அப்பன் செத்தா என்ன, சகோதரன் செத்தா என்ன, யாரு செத்தா என்ன, எந்த கவலை அவர்களுக்கு இல்லை அப்படின்றத பார்க்க. அவங்களுடைய இருதயத்தினுடைய கொடூரத்தன்னும் பாவத்தினுடைய மோசமான தன்மை. பாவம் எப்பயுமே அப்படிதான். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் எப்பயுமே அதனுடைய பாவம் எப்பயுமே அதனுடைய ஸ்வீட்டை தாங்க, அதனுடைய இன்பத்தை தான் காட்டும். பாவம் அதனுடைய விளைவுகளை காட்டாது. பாவம் அதனுடைய பாதிப்புகளை காட்டாது. பாவம் அதனுடைய முடிவை காட்டாது. பாவம் அதனுடைய அழிவை எப்பயுமே காட்டாது.
இது எதையுமே அவர்கள் அறியாம புரிஞ்சு தெரிஞ்சு எல்லாவற்றையும் கடவுள் இதை பார்த்துட்டு இருக்கிறாரு. யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடக்கிறதையும் யோசிப்புடைய வாழ்க்கையில் நடக்கிறதையும் அந்த 10 சகோதரர்கள் செய்யக்கூடிய காரியத்தை கடவுள் பார்க்கிறார். கடவுள் எந்த நீதியான தண்டனையும் கொடுக்கல. தேவன் அனுமதிக்கிறார், தேவன் பொறுமை காக்கிறார். இந்த உலகத்தினுடைய அநியாயங்களுக்கும், இந்த உலகத்தினுடைய துரோகங்களுக்கும், இந்த உலகத்தினுடைய வஞ்சகங்களுக்கும், எல்லா பாவங்களுக்கும் தேவன் இந்த உலகத்துல பொறுமையா இருக்கிறார்னா அவர் நீதியை சரியான நேரத்துல செயல்படுத்துவார். பாவத்தினுடைய விளைவுகளை, விபரீதங்களையும் தேவன் வரலாறு தோறும் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். இது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவுக்கும் பாவத்தினால ஏற்பட்ட விபரீதங்களை வேதம் நமக்கு சொல்லும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சனகரிப்பு சங்கத்திலும் பிலாத்துவினுடைய அரண்மனையிலும் அவருக்கு ஏற்பட்ட எல்லா சிலுவை பாடுகளிலும் மனிதனுடைய துணிகரங்கள் நம்ம பார்க்கிறோம். அவர் தேவ குமாரனாக, அவர் பரிசுத்தம் உள்ளவராக, அவர் சர்வ இறையாண்மையுள்ள ஆண்டவராக தனது எல்லா வல்லமைகளையும் எல்லா மகத்துவங்களையும் அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்திய பொழுதும் கூட அந்த ஜனங்கள் அவரை அவமானப்படுத்தி சனகரிப்பு சங்கத்துல அவர் அறையிறான், அவரை குற்றான். பிலாத்துவினுடைய அரண்மனையில் அவருடைய மூஞ்சல காரி துப்புறான். அவர்கிட்ட எந்த குற்றம் இல்லைன்னு தெரியுது, அவர் பரிசுத்தன்னு தெரியுது, அவர் நீதிமான்னு தெரியுது. அவருடைய உடம்புகளை அவர்கள் கொடூரமாக அடிக்கிறார்கள், அவருடைய கனத்தையும் மேன்மையும் குறைத்து போடுகிறார்கள். இயேசுவினுடைய சிலுவையினுடைய இரத்த பலிகள் எங்கள் மேல வரட்டும் துணிகாரமா மனுஷன் சொல்றான். கடவுள் தனக்கு முன்பாக வந்தா மனிதனுடைய பாவம் என்ன செய்யும்? மனிதனுடைய துணிகரமான பாவ இருதயம் கடவுளை புறந்தல்வதற்கும், கடவுளை அவமானப்படுத்துவதற்கும், கடவுளை கொலை செய்வதற்கும் மனிதனை உந்துதல் செய்யும். அது இயேசுவுக்கு நடந்த நிகழ்வு மாத்திரம் அல்ல. நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில பாவத்தை அனுமதிக்கும் பொழுது, நம்ம ஒரு பாவத்தை அறிந்து அறியாமலும் நம்ம செய்யும் பொழுது அதனுடைய விளைவுகளை குறித்து யோசிக்கிறதே, அதனுடைய முடிவை குறித்து யோசிக்கிறதே இல்லை. அதனுடைய துணிகரத்தினுடைய பாதிப்புகள் என்ன என்பதை ஒரு பொழுதோ நம்ம பார்க்கிறது. மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, கடவுள் இதை மறந்துடுவாரு, கடவுள் இதை ஞாபகப்படுத்த மாட்டாரு, கடவுள் இதற்கான எந்த விளைவுகளும் கொடுக்க மாட்டார் மனுஷன் நினைக்கிறான். இந்த 10 பேருக்கு தெரியல, இந்த சம்பவம் இவங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவம். இவங்க வாழ்க்கையில இக்கட்டோடையும் நிர்வாணத்தோடையும் இவர்கள் பஞ்சத்துல அடிபட்டு இவர்கள் சோத்துக்கு வழி இல்லாம யோசிக்கக்கூடிய காலில் போய் விழ போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இவர்கள் மனவழிகளோடு அடிமைகளாக, கைதிகளாக ஒப்பு கொடுக்கப்பட்டு எல்லா வகையிலும் நொறுக்கப்பட போகிறார்கள் என்று தெரியல. இவர்கள் செய்யக்கூடிய பாவம் இவர்களுடைய மனைவி, பிள்ளைகளை, குடும்பத்தை அழிவுக்கு நேராக கொண்டு போகின்ற எந்த உணர்வும் இப்படி யூதர்கள் இயேசுவை நிராகரிச்சாங்களோ, இயேசுவினுடைய வாழ்க்கையில மனித துணிகரமான பாவங்கள் எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது என்பதை அதான் நமக்கு சொல்லுது. இப்ப நான் கடவுளுக்கு பிரியமா வாழ்றேன்னு சொன்னா, கடவுளால பயன்படுத்தப்படணும்னு சொன்னா, என் வாழ்க்கையில துணிகரமான பாவங்களுக்கு ஒரு பொழுதும் இடம் கிடையாது. பாவம்னு தெரிஞ்சு ஒரு விசுவாசி அதுல தொடர்ந்து அழைத்திருக்க மாட்டான். அவனுடைய இச்சையிலையும், கோபத்தையும், பொருளாசையிலையும், இந்த உலகத்தினுடைய ஈர்ப்புகளையும் அவன் தொடர்ந்து துணிகரமா இருக்க மாட்டான். பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி, பாவத்துல விழுகிறதுக்கு முன்னாடி அந்த பாவம் என்ன விளைவை உண்டு பண்ணும், அந்த பாவம் எவ்வளவு தூரம் நித்தியத்துக்கு வழிகளை ஏற்படுத்தும், அந்த பாவம் மரண பரியந்தம் நம்மளை அழிக்காம விடாதுன்ற உணர்வு இல்லாத வரை ஒரு பொழுதும் துணிகரமான பாவத்தை தான் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. யோசேப்பு அதை உணர்ந்திருந்தான். போத்திபாருடைய மனைவி அவனை கையை பிடிச்சு அவனை பாலியல் உணர்வுக்கு தூண்டும் பொழுது, தேவனுக்கு முன்பாக நான் இதை செஞ்சு எவ்வளோ பெரிய கோபத்தை நான் சந்திக்க முடியும்னு சொல்லி விலகி ஓடுறவனா இருந்தான். விசுவாசி ஒரு பொழுதும் பாவத்தை துணிகரமா செய்யாத, துணிகரமா அவனுடைய வாழ்க்கையில பாவத்தினுடைய பாதிப்புகளை, இழப்புகளையும் யோசிக்காம ஒரு பொழுதும் இருக்க மாட்டான். பாவத்துல வாழ்வதும் துணிகரமாக செயல்படுவது என்பது மிக மோசமான அழிவுகளை கொண்டு வருன்றத உணராதவை ஒரு பொழுதும் கடவுளால பயன்படுத்தப்பட முடியாது. சிம்சோன் என்ன உணர்ந்தான்? வாழ்க்கையில பாவம் எதுன்னு தெரிஞ்சு துணிகரமா விபச்சாரத்தை செஞ்சான், துணிகரமா கடவுளுடைய சமூகத்தை விட்டு போனான். கடவுள் கொடுத்த எல்லா மேன்மைகளையும் ஒரு நொடியில கடந்து கொண்டு போனான்.
என் வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி ஆண்டவர் முடிச்சார்? அவனை குருடாக்கி, அவனை அடிமையாக்கி, அவனுடைய பலத்தை எல்லாம் ஒன்றில்லாம ஆக்கி, புறஜாதி கடவுளுக்கு முன்னாடி மண்டியிட வச்சார். புறஜாதி மக்களுக்கு முன்னாடி அவமானத்தோடு சிம்சோன தேவன் மறிக்க வைத்தார். யூதாசினுடைய பாவத்தை வேதம் சொல்லுது, அவன் வயிறு வெடித்து அவன் குடல்கள் எல்லாம் சிதறி ஈனமான முறையில சத்தான்றதை பார்க்கணும். இப்ப இந்த சகோதரர்களுடைய பாவம் அவ்வளவு கொடூரமானது. ஒவ்வொரு பாவமும் பரிசுத்த தேவனுக்கு எதிராக செய்யப்படும். உங்களுடைய சிறிய பொருளாசை, உங்களுடைய சிறிய கோபம், உங்களுடைய சிறிய இச்சை, உங்களுடைய சிறிய அஜாக்கிரதை, உங்களுடைய சிறிய திருட்டு, உங்களுடைய சிறிய மேட்டிமை, உங்களுடைய சிறிய பெருமை, இதெல்லாம் நீதியான மோசமான விளைவுகளை ஏற்படுது. அதாம் என்ன மீறினா? அதாமுடைய பார்வையில இது ஒரே ஒரு கட்டளை, இது ஒரே கட்டளை மீறினாலும் என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சான். ஆனா அந்த ஒரு நொடி அந்த கட்டளை மீறினுடைய விளைவு அவன் சந்ததி தலைமுறை தலைமையா நித்திய நரகாக்கினைக்கு போகக்கூடிய ஒரு அழிவுக்கு நேரம் கொண்டு போய் நிறுத்திட்டான். பாவத்தோடு விளையாடுகிற மனிதன், பாவத்தோடு இச்சையோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மனிதன் ஒரு பொழுதும் கடவுளால பயன்படுத்தவே முடியாது. தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் அவர் பரிசுத்தப்படுத்தி பாவத்தை குறிச்ச விலகுதலை கொடுத்து, பாவத்தை குறிச்ச எச்சரிப்பை கொடுத்து, பாவத்தை குறிச்ச பயத்தை கொடுத்து அவனை ஆட்கொண்டு தடுத்து நிறுத்தி அவனை ஜெயிக்க வச்சுதான் தனது மகிமைக்கு நேராக பயன்படுத்துறான். ஏன் என்னுடைய வாழ்க்கையில கடவுளுடைய மகிமை வெளிப்படலை? நீங்களும் நானும் ஏன் கடவுள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமா இல்லைன்னா, நம்முடைய வாழ்க்கையில இந்த சகோதரர்களை போல பல சுயநலத்துக்காண்டி, சுய இச்சைகளை காண்டி, நம்முடைய நலத்துக்காண்டி தேவனுக்குரிய காரியங்கள், தேவனுக்குரியவற்றில் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளுடைய பாவத்தை சர்வசாதாரணமா செய்து கொண்டிருக்கிறோம். பாவத்தை குறிச்ச எந்த துக்கமும், எந்த அளவும், எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை. நாம் நமது இஷ்டப்படி, நமது வழிகளின்படி, நமது போக்கின்படி வாழ்ந்து கொண்டு நம்ம தேவனது நன்மைகளையும் கிருபைகளை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். வேதாந்தம் தெளிவா எச்சரிக்கிறது, இந்த சகோதரர்களுடைய பாவத்தினுடைய கொடூரம் அந்த குடும்பத்தை மிக அழிக்கிறதாக இருக்கிறது. நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நம்ம அறியாம சில பாவங்கள் நம்ம இடத்துல தொடருமானா, சில துணிகரமா நம்ம வாழ்வோமானா, சில இடங்கள்ல கடவுள் நம்ம எச்சரித்தும் அதிலிருந்து நம்மளை விலக்கி கொண்டு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி பொருளாசைனாலும், இச்சையினாலும், உலக கவர்ச்சிகளினாலும், பொழுதுபோக்குகளினாலும் நம்முடைய நேரத்தை காலத்தை செலவு செய்யணும்னு சொன்னா நம்முடைய விளைவுகள் ரொம்ப ஆபத்தானது. இன்னைக்கு அந்த பாவத்துடைய விளைவுகள் தெரியாது, இன்னைக்கு அந்த பாவத்தினுடைய முடிவு தெரியாது. ஒவ்வொரு பாவமும் கடவுளுடைய சமூகத்துல மறக்கப்படுறதில்ல, அது நீதியாக கொண்டு வரப்படும், விசாரிக்கப்படும், தண்டிக்கப்படும். தேவன் அதை விட்டு வைக்கல. அழிவு வர்றதுக்கு முன்னாடி மனம் திரும்பி கடவுளுடைய சமூகத்துல ஜாக்கிரதையாக இருக்கும். 2வது 33 35 முதல்ல பார்க்கிறோம், தேவனால பயன்படுத்தக்கூடிய மனிதன் அவன் துணிகரமாக பாவத்தோடு வாழாதவன். 2வது அவன் பாவத்தை ஜெயிக்க அவன் ஜீவனை இழக்கிறவன். அவன் பாவத்தோடு போராடி ஜீவனை இழக்கிறவன். பார்க்கிறோம், அந்த அங்கியை தோய்த்து அவர்கள் கொண்டு வராங்க. 33 35 நம்முடைய குமாரனுடைய அங்கியோ பாரும் என்று சொல்லும் பொழுது யாக்கோபு அதை கண்டு, என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான். யோசேப்பு அனுப்பிட்டு யாக்கோபு என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறான்? யோசேப்பு எப்படியும் 10 பேரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவான். எல்லாரும் சமாதானத்தோடு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. மன மகிழ்ச்சியோடு யோசேப்பின் சகோதரரை வரவேற்கலாம் காத்துட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன வருகிறது? அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாக யோசேப்பினுடைய ரத்தம் படிந்த ஆடை வருகிறது. அந்த 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 பலவர்ணமான ஆடையை பார்க்கறான். அவனுக்காண்டி அவன் நேசிச்சு செஞ்ச ஒரு ஆடை, அந்த ஆடை கிழிக்கப்பட்டு அந்த ஆடையில இரத்தக்கரையை படிந்திருக்கிறது அவன் பார்க்கறான். பார்த்து கதறான், அழுகிறான், புலம்புறான். என்னுடைய குமாரனுடைய அங்கிதான். யோசேப்புக்கும் யாக்கோபுக்குமான உறவு எப்படிப்பட்ட உறவு? யாக்கோபு முழு இருதயத்தோட முழு மூச்சா அவன் ராகேலை நேசிச்சான். ராகேலுக்காண்டிதான் 14 வருஷம் லாபானுடைய வீட்டுல வேலை பார்த்தான். ராகேலுக்காக எவையும் அவன் இழந்தான். அந்த ராகேலுக்கு பிறந்த முதல் குமாரன் யோசேப்பு. ராகேல் செத்து போயிட்டா.
ராகேலுடைய நினைவுகள் அவனுக்கு இருக்கணும்னு சொன்னா யோசேப்பு ராகேலுடைய சாயலா கூட இருந்திருப்பான். அதனாலதான் அவன் அவ்வளவு அதிகமா யோசேப்பு அவன் நேசிக்கிறான். யோசேப்ப சிறு குழந்தையில இருந்து எவ்வளவு பத்திரமா பாதுகாத்தான், நேசிச்சான், அன்பு செலுத்தினான், அவனை வளர்த்தான், அவனை கடவுளுடைய வாக்கு தத்தங்களை சொன்னான், அவனை பரிசுத்தப்படுத்தினான், அவனுடைய வாழ்க்கையை குறித்து எவ்வளவு ஆனந்தமா மகிழ்ச்சியா இருந்தான். அவனுடைய வாலிப வாழ்க்கையில அவனுடைய பரிசுத்தம், கடவுள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு, ஆசீர்வாதங்கள் எல்லாம் யோசேப்பு குறித்து யாக்கோபு எவ்வளவு கனவு கண்டிருப்பான். பிதாவுக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், ஈசா கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். ஒருவேளை இந்த யோசேப்பு இந்த வாக்கு தத்தின் மகனா, இந்த யோசேப்பு கடவுளுடைய மகிமைக்காக இந்த கானானை சுதந்திரிக்கக்கூடிய ராஜாவா ஆயிருப்பானே. இந்த யோசேப்பு தேவனது ராஜ்யத்தை கட்டுகிறவனா, இந்த யோசேப்பு தேவ ராஜ்யத்தின் வல்லமையுள்ள பலசாலியாக இருந்திருப்பானே. நான் ஒரு பலவீன, நான் ஒரு தோற்று போனவன், நான் கடவுளுடைய வார்த்தையை மீறி குடும்பத்தை சீரழிச்சவன். ஆனா யோசேப்பு அப்படி இல்லையே. இந்த குமாரன் நேசத்துக்குரியவன், இந்த குமாரன் கனத்துக்குரியவன், இந்த குமாரன் தேவனுக்குரியவன், இந்த குமாரன் தேவனுக்கு பாத்திரமாக வாழ்கிறவன் என்கிற எவ்வளவு மகிழ்ச்சியோட வாழ்ந்த போய் எல்லாம் ஒரே நாள்ல உடையுது. யாக்கோபுடைய உலகமே யோசேப்பு தான். யாக்கோபுடைய இருதயமே யோசேப்பை தவிர வேற எங்க இல்லை. ஒரு நாள்ல ஒரு நொடியில எல்லாம் தலைகீழ அடைகிறது. யோசேப்பு இப்படி யாக்கோபு நடத்துல சுக்குநூறா உடைகிறான். அவனுடைய துக்கத்தை வேதம் நமக்கு சொல்லுது. அவன் வீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டுக்கட்டை கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கிட்டு போனால அதை தாங்கவே முடியல. அவனால கற்பனை பண்ணவே முடியல. யோசேப்பு இறந்துட்டானா, யோசேப்பு கொடூரமாக மறுத்துட்டானா, யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாராங்கிறது என்னால கற்பனை கூட பண்ண முடியாத அதிர்ச்சி, திகில். யோசேப்புக்கு மாற்றாக, யோசேப்புக்கு பதிலாக அவனுக்கு எந்த நபர் அங்க இல்லை. யோசேப்பு இருந்த இழப்பை அவன் யாரும் மூலம் வச்சு சரி பண்ண முடியாது. அதனால அவன் எந்த ஆறுதலையும் ஏற்கல. 35 சொல்றது, அவனுடைய குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். எல்லாம் அவனுடைய குடும்பம் 50-60 பேர் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் அவனை தேர்தல் படுத்துறாங்க. ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன், சாகிற வரைக்கும் எனக்கு துக்கம் போகாதே. கல்லறைக்கு அவனோட சேர்ந்து நான் போனா பரவாயில்ல, அவனோட சேர்ந்து மண்ணுல புதஞ்சு போனா நான் பரவாயில்லையே, நான் இனி என் உயிரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இனி இந்த ஜீவன் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம். விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். எவ்வளவு நாள் அழுதான், எவ்வளவு நாள் துக்கப்பட்டான். 25 வருஷம் துக்கப்பட்டான். யோசேப்பு உயிரோடு இருக்கான்ங்கிற செய்தி அவன் காதுகளை கேட்கிற வரைக்கும் அவனுடைய கண்ணீர் போகவே இல்லை. நடைபெறமா 25 வருஷம் நடைபெறமா அழுது புலம்பி கண்ணீர் விட்டு அவனுடைய துக்கம் எங்கேயுமா யோசேப்பாவை மறந்த ஒரு நாள் கூட இல்லை. அவன் காலையில எந்திரிச்சதுல இருந்து அவன் வயசாகி பலவீனப்பட்டாலும், அவன் தூங்கினாலும் அவன் பேசும்பொழுதெல்லாம் யோசேப்பை குறித்து பேசுறான். வேதம் பாலிதுக்கு அப்புறம் நிறைய இடத்துல சொல்லும். சிமியோன் காணாம போனா ஐயோ யோசேப்பை போல அவனும் போயிட்டானான்னு யோசிக்கிறான். பென்யமீனை பிடிச்சிட்டு போயிட்டா ஏற்கனவே யோசேப்பு இழந்துட்டு அவனையும் நீங்க இழந்துட்டு போறீங்களான்னு யோசிக்கிறான். அவனால யோசேப்பை ஒரு பொழுது மறக்க முடியாது. தேவன் என் வாழ்க்கையில இவ்வளவு இக்கட்டை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஏன்? ஒரு பொழுதும் தேவன் யாக்கோபுக்கு நீதியான விளைவுகளை கொடுக்கிறார். யாக்கோபினுடைய பாவத்தை அவன் அறுக்கிறாங்க. அவன் என்ன அதுல பாவம் செஞ்சான்? அவன் யோசேப்புக்கு இந்த துரோகமும் செய்யலை. அவன் யோசேப்பை வெறுக்கலையே, அவன் யோசேப்பை வெறுக்கல. ஆனா அவன் ஈசாக்கை ஏமாத்தினவன், ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை திருநவன், ஏசாவை வஞ்சித்தவன், தகப்பனிடத்துல வேஷம் போட்டு ஆசீர்வாதங்களையும் பொருள்களையும் சுதந்திரிச்சவன், அவன் லாபான ஏமாத்தினவன், அவன் ஏசாவை வஞ்சகமா சமாதானம் பெற வந்தவன். தேவன் அதை விட்டு வைக்கல. தேவன் யாக்கோபினுடைய பாவத்துக்கான நீதியான கணக்குகள் அங்க கேட்கிறார். இவன் எப்படி ஏசாவை ஏமாத்தி, ஏசா எவ்வளவு கதறி அழுதான். ஏசா ஆசீர்வாதத்தை பெற முடியாம எவ்வளவு புலம்புனான். ஒரு 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 பாத்திர கூழுக்காக சகோதரனை ஏமாத்தி புத்திர சுவிகாரத்தை திருடிட்டான். தகப்பனிடத்துல போய் ஏசாவினுடைய ஆடைகளை போட்டு நான் தான் ஏசா அப்படின்றான். எவ்வளவு ஏமாற்றம், எவ்வளவு வஞ்சகம்.
லாபானுடைய ஆடுகள், லாபானுக்கு முன்பாக எவ்வளவு ஏமாற்றங்கள் அவன் தொடர்ந்து செஞ்சான். லேயாளுக்கு எவ்வளவு ஏமாற்றத்தை கொடுத்தான். லேயாளுக்கு எவ்வளவு அன்பு செலுத்தாம போனான். லேயாளுக்கு எவ்வளவு துரோகமான. தேவன் அதெல்லாம் அவனுக்கு வந்து நிறுத்துறாரு. அவனுடைய பாவங்களுக்கான விளைவுகள் அவனுக்கு கொடுக்கிறார். அழுகிறான், வஸ்திரத்தை கிழிக்கிறான், அவன் இரட்டு கட்டி கொள்ளுகிறான், துக்கம் நிறைந்த ஆடைகளை கற்றுக்கொள்ளுகிறான், துக்கிக்கிறான், அழுகிறான், புலம்புகிறான், வருடக்கணக்கா மாசக்கணக்கா புலம்புறான். யாக்கோபுடைய பாவம் நீண்ட காலமா அவனுக்கு துக்கத்தையும் விளைவுகளையும் அவன் யோசிக்கல. இப்படி ஒரு நிலை வரப்படும் யோசிக்கல. இப்படி ஒரு இடத்துல கடவுள் கொண்டு வந்து நிறுத்துவார், கடவுள் காணாமல் கொண்டு வந்தார், எல்லாமே சரியாயிரும் நினைச்சான். எல்லா தேவன் எவ்வளவு நாள் கழிச்சாலும் அந்த பாவத்துக்கான விளைவுகளை விசாரிப்பை கடவுள் கொடுக்காம விடுறதில்லை. ஒவ்வொரு விசுவாசியா இருந்தாலும் தேவ மனிதனா இருந்தாலும் அவனுடைய பாவத்துக்கான விளைவுகளை அவனை அறுக்காம, அவனுடைய துக்கத்தையும் பாடுகளையும் அவனுக்கு கொடுக்காம, அவனுடைய மனசை உடைக்காம, சஞ்சலப்படுத்தாம, கண்ணீர் வடிக்காம விடுறதில்லை. தாவீதுடைய விபச்சாரத்துக்கு குடும்பத்தை நாஸ்தி பண்ணிட்டார், பிரிச்சு எடுத்துட்டாரு. அடுத்து அவன் எந்திக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டார். இவன் யாரையும் விட்டு வைக்கல. இந்த இடத்துல யாக்கோபுடைய நிலையை பார்க்கணும். தாவீது தன் துன்மார்க்கமான அப்சலோமுக்காக கதறி அழுதான். இதே நிலைப்பாடுதான். பிள்ளைய ஒழுங்க வளர்க்காம, பிள்ளைய கண்டிக்காம, பிள்ளையோடைய பாவத்தை குறிச்சு அஜாக்கிரதையா இருந்தான். பிள்ளைய எச்சரிக்கல, பிள்ளைய கண்டிக்கல, பிள்ளைய மனம் போன போக்குல விட்டான். அந்த பிள்ளை அவனுக்கு எதிராக வந்து நின்னான். அந்த ராஜ்யத்தை பறிச்சு அவனுடைய மறுமனையாட்டிகளை சயனிச்சு அவனை வனாந்தரத்துல கொண்டு போய் நிறுத்தினான். வனாந்தரத்துல அப்சலோம் அவனுக்கு எதிராக வரும் பொழுது அந்த படைகள் அப்சலோம கொலை செய்யக்கூடிய எல்லா சூழ்நிலையும் இருக்கும்போது, தயவு செஞ்சு அப்சலோம கொன்றாதீங்க, அப்சலோம் மாத்திரம் கைகளை போற்றாதே என்றான். தேவன் அப்சலோம தலையை வெட்டி எடுத்தார், அப்சலோம கொன்று எடுத்தார். போர்ல ஜெயிச்சது அவனுக்கு பெருசா தரல. அப்சலோம இழந்ததை குறிச்சு அழுகிறான், கதறான். அப்சலோம் துன்மார்க்கன்னா, அப்சலோம் அயோக்கியன்னா, அப்சலோம் மோசமானவன் தான், ஆனா அவனுடைய பிள்ளைன்னு சொல்லி அவன் கதறி அழுது புலம்புறான். அப்சலோமுடைய மரணம் அவன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒன்றா தேவன் ஆக்கினார். ஆனா இங்க யோசேப்பு அப்சலோம போல மோசமானதே இல்லை. யோசேப்பு ஒரு நீதி உள்ளவன், யோசேப்பு ஒழுக்கம் உள்ளவன், யோசேப்பு பரிசுத்தமானவன், யோசேப்பு கீழ்ப்படிதல் உள்ள குமாரன். தாவீதை விட யோசேப்பினுடைய துக்கம் ஆழமானது, அதை விட பலமானது. அப்சலோமுக்கு பதில் தேவன் சாலமோனை கொடுத்தார். தாவீதுக்கு ஒரு ஆறுதல், ஒரு தேடுதலை தேவன் கொடுத்தார். தாவீதுடைய ராஜ்யம் நிலைக்கும்படியான ஒரு ஞானமுள்ள மகனை கொடுத்தார். ஆனா யாக்கோபுக்கு அந்த மாதிரி எந்த நிகழ்வும் அங்க அவனுடைய புலம்புதல் எவ்வளவு கடினமானது, எவ்வளவு கொடூரமானது. ஆனா இதை விட பல மடங்கு ஒரு மேலான துயரத்தை நம்ம எங்க பார்க்கிறோம்? சிலுவையில பார்க்கிறோம். ஒரு தகப்பன் தன் மகனுக்காக, தகப்பன் மகனுடைய மரணத்தை கண்டு அவன் படக்கூடிய அந்த துயரம் நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது? பிதாவாகிய தேவன் குமாரன சிலுவையின் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தது நம்ம நடத்துகிறார். மகா பரிசுத்தமும் மகிமையும் உள்ள தேவன் தனது ஒரே பேரான நேசகுமாரனை பாவிகளுடைய கைகள்ல ஒப்பு கொடுத்தார். பாவிகளுடைய கொடூரத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பாவிகளுடைய விபரீதங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். உச்சக்கட்டமான அவமானம், உச்சக்கட்டமான துயரம், மகா வெட்கக்கேடான ஒரு மரணத்துக்கு நேரா பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார். இப்போ இங்க யோசேப்பு வந்து யாக்கோபினுடைய கண்களுக்கு முன்பாக தயக்கப்படவில்லை. யாக்கோபினுடைய கண்களுக்கு முன்பாக யோசேப்பு வெட்கப்படவில்லை. யாக்கோபினுடைய கண்களுக்கு முன்பாக யோசேப்பு குழியில போடப்படலாம். உனக்கு தெரிஞ்சிருந்தா விட்டுருப்பானா? அவன் யோசேப்பு அனுப்பி பின்னாடியே போயிருந்தானா என்ன ஆயிடும்? அவனுடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு செய்யக்கூடிய காரியங்களை யாக்கோபு பார்த்திருந்தானா என்ன ஆயிருப்பான்? 10 பேரை கொண்டுட்டு யோசேப்பை காப்பாத்திருப்பான். அவனை கொடுக்கப்பட்ட அவமானம், அவனை விற்கப்பட்டதெல்லாம் பார்த்திருந்தான்னு சொன்னா யாக்கோபு 12 பிள்ளைகளை கொள்றதுக்கும் தயங்கி இருக்க மாட்டான். ஒண்ணு யோசேப்பை காப்பாத்தி வந்துருமா. தாவீது அப்சலோமை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் போய் காப்பாற்றி வந்திருப்பான். தாவீது கண்ணு முன்னாடி அப்சலோமை விட்டிருந்தா விட்டுருந்துப்பானா? தாவீது எவ்வளவு படம் வந்தாலும் கொண்டு எடுத்து அப்சலோமை விட்டுருப்பான்.
ஆனா பிதாவாகிய தேவனுக்கு மறைவாக இயேசு கொல்லப்படலை. பிதாவுடைய கண்களுக்கு மறைவாக இயேசு அவமானப்படலை. பிதாவுடைய பலத்துக்கு மிஞ்சி இயேசு அடிக்கப்படலை. பிதாவினுடைய கண்களுக்கு முன்பாக இயேசு நிர்வாணப்படுத்தப்படுகிறார் மோசமான பாவிகளால. பிதாவினுடைய கண்களுக்கு முன்பாக இயேசு பரியாசம் பண்ணப்படுகிறார். பிதாவாகிய கண்களுக்கு முன்பாக இயேசு துப்பப்படுகிறார், அவமானப்படுத்தப்படுகிறார். என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைக்கு ஒரு அவமானத்தை நான் எப்படி தாங்கிட்டு இருக்க முடியும்? கண்ணு முன்னாடி என் பிள்ளையினுடைய மரண வேதனை எந்த தகப்பன் தாங்கிட்டு இருந்தான்? பிள்ளை துடி துடித்து சாகுறது எந்த மோசமான துன்மார்க்க தகப்பனும் தாங்க முடியுமா? கொல்லாத எந்த தகப்பனும் தான் பிள்ளையுடைய பாடுகளையும் மரணத்தையும் தாங்க முடியாது. நான் செத்தாவது தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவான். பிதாவாகிய கடவுள் நினைத்திருந்தான்னு சொன்னா குமாரனாய் இயேசுவை எந்த நொடியிலையும் காப்பாத்திருக்கலாம். கெத்செமனேல காப்பாத்திருந்திருக்கலாம், சங்கத்தை காப்பாத்திருந்திருக்கலாம், பிலாத்துவுக்கு முன்பாக சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்பாக எவ்வளவு வல்லமை அவருக்கு இருந்துச்சு. யாக்கோபை போல தாவீதை போல பலவீனமான ஒரு நிலையில அவர் இல்லை. பிதாவானவர் இயேசுவுக்கு துரோகம் செய்யும் பொழுது, இயேசுவை கொலை செய்யும் பொழுது அந்த கொலையாளிகளை கொன்று குமாரனை காப்பாற்றிருக்கணும். அதுதான் நீதி. அந்த துன்மார்க்கமான பாவிகளை அழிச்சு இயேசுவை மீட்டு இருக்கணும். அதுதான் அன்பு, அதுதான் நீதி. ஆனா குமாரனை அழித்து பாவிகளை காப்பாற்றினார். குமாரனை கொன்னு, குமாரனை அவமானப்படுத்தி கொடூரமானவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய ஆழமான கிருபை, எவ்வளவு பெரிய இரக்கம். உங்களை என்னை இப்படிதான் அவர் காப்பாத்திருக்கிறார். ஆபத்து நிமித்தமாக நமது ஜீவன் அவர் பறிக்கணும். நமது ஜீவனை காப்பாற்றுவதற்கு குமாரனுடைய ஜீவனை எடுத்தார். நாம் உயிரோட வாழ்வதற்கு குமாரனை சாக கொடுத்தார். குமாரனுடைய இயேசுடைய உயிரா நம்முடைய உயிரான் வரும்பொழுது இந்த துரோகியான மோசமான உங்களை என்னைய உயிர் வைக்கிறதுக்காக இந்த குமாரனுடைய உயிரை நரக ஆக்கினைக்கு, துன்பத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நேராக கொடுத்தார். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய ஆழமான மகிமையான தேவனது செயல். உங்களை என்னைய கடவுள் எவ்வளவு உயர்வாக, இயேசு கூட உங்களை என்னைய உயர்வாக பார்த்திருக்கிறார். இயேசு மேல இருந்த அன்பை விட உங்க மேல என் மேல இருந்த கடவுளுடைய அன்பு மகா ஆழமானது, உயர்வான. நித்தியமான தேவன் நித்தியத்துக்கும் குமாரனுடைய மரணத்தை நமது பாவங்கள் நிமித்தம் அனுதினமும் நிறைவு கூறி கொண்டே இருக்கிறார். அப்சலோமுடைய மரணத்தை தாவீது மறந்து சமாதானம் அடைஞ்சிட்டான். யோசேப்பினுடைய மரணத்தை மறந்து யாக்கோபு சமாதானம் அடைஞ்சிட்டான், யோசேப்பை மறுபடியும் பார்த்த உடனே. ஆனா இயேசுவுக்கு நடக்கப்பட்ட மரணம், இயேசுவுக்கு நடக்கப்பட்ட கொடுமை பிதாவை எப்படி மறப்பார்? பிதாவினுடைய இருதயத்தை அது எப்படி மறக்கப்படும்? இன்னைக்கு நீங்க பாவம் செய்யும் பொழுது உங்க மேல ஆக்கினி வராம இருக்கிறதுக்கு இயேசுவினுடைய மரணம் பிதாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களை காப்பாற்றி உயிரோட வைப்பதற்கு பிதா குமாரனுடைய கொடூரத்தையும் அவமானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க பரலோகம் போனாலும் அதான். நீங்க நித்திய காலமா கடவுளுடைய மன்னிப்பை இரக்கத்தையும் பெற்று வாழ்வதற்கு நித்திய காலமா இயேசுவினுடைய மரணம் பிதாவினுடைய சமூகத்துல வைக்கப்படணும். அதனால இயேசு நித்திய பிரதான ஆசாரியரா தனது மரணத்தையும் தனது இரத்தத்தையும் பிதாவுக்கு முன்பாக நித்திய காலமாக காட்டிக் கொண்டிருக்கிறார். எந்த மரணத்துக்கும் ஆறுதல் உண்டு, எந்த மரணத்துக்கும் சமாதானம் உண்டு. அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சுன்னு சமாதானம் ஆயிரலாம். ஆனா இயேசுடைய மரணம் அப்படி இல்லை. பிதாவுக்கு முன்பாக நித்திய காலமாக அவருடைய குமாரனுடைய மரணம் காட்டப்பட்டு கொண்டே இருக்கு. குமாரனாய கிறிஸ்துவும் நமது ஜீவனுக்காக, நமது மீட்புக்காக அவர் அனுதினமும் பாடுகளை சுமந்து பிதாவினிடத்திலே மருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவினுடைய பாடு முடியது, இயேசுவினுடைய சரீர பாடுகள் முடிச்சிருச்சு. ஆனால் அவர் இன்னும் ஆவிக்குரிய ரீதியில உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். பிதாவினிடத்தில் தனது வலிகளையும் காயங்களையும் தனது மீட்பின் மகத்துவங்களையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய துக்கம் இருக்குதா? பாவத்துக்கான யாக்கோபுடைய துக்கம், பாவத்துக்கான தாவீதினுடைய துக்கம், பாவத்தை குறிச்ச பிதாவினுடைய துக்கம் இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை குறித்து நம்ம எவ்வளவு துக்கப்படுறோம்? நம்முடைய பாவத்திலிருந்து மீட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்த நமது இருதயம் எப்படி இருக்குது? நமக்காக, நம்மை மீட்பதற்காக தன் நேசகுமாரனை பலி கொடுத்த தேவனுக்காக நம்ம எதை இழக்கிறோம்?
இயேசுவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவுக்காக என்ன துக்கத்தால் பாவத்துக்கு எதிரான போராட்டத்துல நம்ம எப்படி வாழ்றோம்? பாவத்தை ஜெயிக்கிறதற்கு பிதாவாகிய தேவன் குமாரனை இழந்தார். பாவத்தை ஜெயிக்கிறதற்கு குமாரன் தனது ஜீவன் இழந்தார். பாவத்தை ஜெயிக்கிறதற்கு நீங்கள் நானும் என்ன இழந்திருக்கிறோம்? பாவத்தை வெற்றி கொள்வதற்கு எந்த அர்ப்பணிப்பை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? அந்த யோசிங்க. நான் எவ்வளவு தூரம் போராடினேன். இப்ப எபிரேயர்ல தான் சொல்றாரு, நீ ரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் பாவத்துக்கு எதிராக போராடலையே. உன் பாவ போராட்டம் போலியா எல்லாம் இருக்குது. உன் பாவ போராட்டம் உண்மையற்றதான் இருக்கிறது. உன் பாவ போராட்டம் வெறும் வேஷமா எல்லாம் இருக்குது. உண்மையாகவே நீ பாவத்தை வெறுக்கிறியா? கடவுள் தன் ஜீவனை இழந்து இந்த அன்பு உணர்ந்ததுன்னு சொன்னா, உன் வாழ்க்கையில உலகமோ சிற்றின்பமோ, வாழ்க்கையில இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியோ பொழுதுபோக்கோ மனிதர்களோ இந்த உலகத்தினுடைய மேன்மைக்குரிய காரியங்களும் எப்படி பிரதானமா இருக்கும்? இயேசு நமக்காக பாடுபடும் பொழுது நாம் அவரோடு கூட பாடுபடணும். பாவத்தை ஜெயிக்கிறோமா? பாவத்தை வெற்றி கொள்கிறோமா? எவ்வளவு முறை உங்களுடைய குறைகள் சொல்லப்படுகிறது, எவ்வளவு முறை உங்களுடைய விளைவினங்கள் சொல்லப்படுகிறது, எவ்வளவு முறை உங்களுடைய அக்கிரமத்தையும் பாவ சுபாவத்தையும் தேவன் சொல்றான். எப்படி ஜெயிச்சிருங்க? எப்படி பாவத்தை ஜெயிக்கிறீங்க? பாவத்துக்கான வெற்றி உங்க வாழ்க்கையில இல்லாத வரைக்கும் கடவுள் ஒரு பொழுது பயன்படுத்த மாட்டார். தேவன் பாவத்தை ஜெயிக்கிறவனை தான் அந்த மகிமைக்காக பயன்படுத்துறார். பாவத்தை எதிர்க்கிறவனை தான் பயன்படுத்துறார். பாவத்தோடு போராடுகிறவனை பயன்படுத்துறார். பாவத்தையும் உலகத்தையும் பிசாசத்தையும் ஜெயிக்கும் அடையக்கூடிய மனிதனை அந்த ராஜ்யத்துல பயன்படுத்துறார். அதெல்லாம் இருக்குதா நம்ம வாழ்க்கையில? இன்னைக்கு இதெல்லாம் சிந்திக்காத ஒரு கிறிஸ்துவ கூட்டம் இருக்குது. பாவத்தை பேசாதன்றான், பாவத்தை குறித்து சிந்திக்காதன்றான், பாவத்தை பெருசா எண்ணாதன்றான், பாவம் அந்த பாட்டுக்கு இருக்கட்டும், நீ பாட்டு கஷ்டத்துக்கு வாழன்றான், பாவம் இல்லாம கடவுளை பிரியப்படுத்தி வாழன்றான், பாவத்தை யோசிக்காம கடவுளை துதின்றான், பாவத்தோட எந்த சிந்தனையும் இல்லாம கடவுளுக்கான எல்லா காரியத்தை நீ செய்ய முடியும். எவ்வளோ அயோக்கியமான ஒரு சிந்தை. வெறுமனைய ஆசீர்வாதத்தையும் வாக்கு தத்தத்தையும் வெறுமனே போலியார நம்பிக்கையும் இந்த உலகத்துல கஷ்டம் இல்லாம வியாதி இல்லாம கடன் இல்லாம வாழன்றான். கடவுள் பாவத்தை குறித்து என்ன யோசிக்கிறா, பாவத்துக்காக என்ன செய்திருக்கிறா, பாவத்தை எப்படி இயேசு ஜெயிச்சான்னு எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு கிறிஸ்தவ சமூகம். ஏன் பாவம் பேசுறீங்க? ஏன் பாவத்தை சொல்றீங்க? தேவன் இங்க என்ன சொல்றா? ஏன் இந்த பகுதி யாக்கோபுடைய இந்த கண்ணீர் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? யாக்கோபினுடைய புலம்பல் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? தாவீதுடைய அழுகை ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? இது எது அறிவிப்பா? உனக்கு இந்த அழுகை இருக்குது, உனக்கு இந்த துக்கம் இருக்குது, உனக்கு இந்த வழி இருக்குது, நீ போராடுறதுன்னு சொன்னா உனக்கு இதுதான். பாவத்தை குறித்து அஜாக்கிரதைன்னு சொன்னா நீ துண்டாடப்படுவ. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில கடவுள் பல இருதய வழிகளை, கடவுள் பல வியாதிகளை, கடவுள் பல பாடுகளை, நீண்ட காலமான வழிகளையும் துயரங்களையும் நம்ம வாழ்க்கையில கொடுத்தது. நீண்ட காலம் நம்ம கடவுளுக்கு பிரியமா வாழாம தேவன் வைத்திருக்கிறதுக்கான காரணம் பாவத்தை வெறுக்கக்கூடிய ஹிருதயம் இல்லை, பாவத்தை வெற்றி கொள்ளக்கூடிய ஹிருதயம் இல்லை, பாவத்தை ஆழமா பார்க்கக்கூடிய ஹிருதயம் இல்லை, பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஹிருதயம். அது பாட்டுக்கு இருக்கட்டுங்க, எனக்கு என்னங்க நான் அப்படிதாங்க இருப்பேன்னு வாழ்ந்துட்டேன். இப்படிப்பட்ட மனிதன் ஒரு பொழுது கடவுளுடைய ராஜ்யத்துல பயன்படுத்தப்பட முடியாது. இது இறுதியா கடைசி வசனம் நமக்கு சொல்லுது. அந்த நீதியானையர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபா என்பவரிடத்தில் விற்றார்கள். ஃபைனலா ஒரு முக்கியமான வசனம் சொல்லுது. யோசேப்புக்கு என்ன நடந்துச்சு? 10 சகோதரர்களுக்கு தெரியும் அவன் அடிமையா போயிட்டான். யாக்கோபுக்கு தெரியும் அவன் செத்துட்டான். கடவுள் எப்படி அதை பார்க்கிறார்? கடவுளுடைய பார்வையில யோசேப்பு என்ன செய்யப்படுத்தப்படுகிறான்? சகோதரர்களால் இனி யோசேப்பு வரமாட்டான், யோசேப்புடைய வாழ்க்கை முடிஞ்சு, இனி அவனுடைய நிகழ்வு நம்முடைய குடும்பத்துல கிடையாது, இனிமேல் அவனை பத்தி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க முடிவெடுக்கிறாங்க. யாக்கோபு அவ்வளவுதான், இனிமேல் யோசேப்பு வரப்போறது இல்லை, யோசேப்புடைய வாழ்க்கை முடிஞ்சுன்னு யாக்கோபு நினைக்கிறான். யோசேப்பு என்ன நினைக்கிறான்? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு, சகோதரர்கள் என்னை கைவிட்டாங்க, என் தகப்பனத்துல இருந்து பிரிக்கப்பட்டேன், எல்லாம் முடிஞ்சு, இனி என் வாழ்க்கையில நன்மைகள் எதுவும் எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறான். தேவன் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிறார். தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். பாவமே இல்லாத யோசேப்பு அடிக்கப்படுகிறான், பாவமே செய்யாத யோசேப்பு ஏமாற்றப்படுகிறான், பாவமே செய்யாத யோசேப்பு கொலைக்கு நியமிக்கப்படுகிறான், அடிமையாக்கப்படுகிறான், அவமானப்படுத்தப்படுகிறான். ஏன்ற கேள்வியை யோசேப்பு கேட்கலாம், ஏன்ற கேள்வியை யாக்கோபு கேட்கலாம். தேவன் அதற்கு பதில வச்சிருக்கிறார்.
தேவன் ஒரு உயரிய திட்டத்தை வச்சிருக்க, ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். இந்த நோக்கம் என்ன? கடவுள் ஆள்றார். கடவுள் யாக்கோபுக்கு பாடத்தை கொடுத்தார். அந்த 10 சகோதரர்களுக்கு தீர்மானத்தையும் நீதிகளையும் தண்டனைகளையும் வச்சிருக்கிறார். யோசேப்புக்கு தேவன் என்ன செஞ்சார்? அவன் தகப்பனால கைவிடப்படலாம், சகோதரர்களை பகைக்கப்படலாம், எல்லாம் அவனுக்கு தலைகீழ ஆகலாம். ஆனால் தேவன் அவனுக்கு மகிமையும் கனத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவன் இஸ்மவேலர்கள்ட்ட அடிமையாக அழைத்து கொண்ட தோத்தான்ல இருந்து எகிப்து கூட்டிட்டு வராங்க. அவன் பேசாம வந்திருப்பானா? அவர்கள் அவனோட பேசாம, இது எந்த ஊருப்பா, உங்க அப்பா யாரு, நீ எப்படி இவங்க கிட்ட வந்து மாட்டின, எப்படி இவங்க கிட்ட நீ அடிமையான, என்ன சொல்லுங்க? அவருடைய சகோதரர்கள், நீங்க கூட பிறந்தவர்களா? எங்க அப்பா யாக்கோபு, நாங்க பிரஜாதிகள் இடத்துல இருந்து ஜீவன் உள்ள தேவன் அறிந்தவர்கள். எங்க தாத்தா ஆபிரகாம், இந்த முற்பிதா ஈசாக்கினுடைய மகனாகிய யாக்கோபினுடைய கடைசி பிள்ளை நான். நாங்கள் மேலான வாக்குத்தத்தையும் மேன்மைகளையும் பெற்றவர்கள். என்னுடைய சொந்த சகோதரர்கள் என்னை பகச்சு, என்னை நிர்வாணப்படுத்தி என்னை வித்துட்டாங்க. காரணம், நான் தகப்பனாக நேசிக்கப்பட்டேன். காரணம், தேவன் எனக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தார். நான் தேவனுக்குள்ளானன், தேவனுக்காக வாழ்ந்தேன். அதற்காக எனக்கு இவ்வளோ அவமா. இஸ்மவேலர்கள் அந்த வார்த்தையை கேட்குறாங்க. ஐயோ, நீ இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து உன் சகோதரரால நீ அடிமையாக்கப்பட்டியா? நாங்கள் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறவா? நீ வேணா திரும்ப தப்பிச்சு போயிடுறியா? போனாலும் திரும்ப இதே நிலைமை தான். இவன் திரும்ப வீட்டுக்கு போனாலும் இதே பகைமை, இதே கொலை, நிச்சயமான அவமானம் எல்லாம் உண்டு. கடவுள் செயல்படும். மனித முயற்சிகள் இல்லை, மனித ஞானங்கள் இல்லை, மனித வழிமுறைகள் இல்லை, இனி நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. தேவன் செயல்படும் சொல்லி அப்புறம் உங்களிடத்துல அடிமையா விட்டார்கள். தேவன் அதை அனுமதித்தார். நான் பாடுகளை சகிக்க இன்னும் ஆயத்தமாக இருக்கிறேன், நீங்க என்ன எங்க வைக்கணுமோ அங்க வித்துருங்க. இப்ப இவர்கள் இஸ்மவேலர்கள் எகிப்துக்கு போறாங்க, பொருளோட போறாங்க, வியாபாரம் பண்ண போறாங்க. இவங்க போய் இஷ்டத்துக்கு போய் கடையை போட்டு வியாபாரம் பண்ண முடியாது. இப்ப அவங்க என்ன செய்யணும்னா, ராஜாவுடைய அனுமதி பெறணும். வெளியூருக்காரன் உள்ள வரான்னு சொன்னா அவன் யாரு, உண்மையாவே அவன் உழவுக்காரனா இல்லை வியாபாரம் பண்ண வந்திருக்கிறானா, அவன் எந்த ஊருக்காரன், அந்த அட்ரஸ் எல்லாம் விசாரிச்சு அவன் என்ன கொண்டு வந்திருக்கான் செக் பண்ணி இதை விற்கலாமா கூடாதான்னு முடிவு ராஜா முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் உள்ள வந்து விற்க முடியும். அப்ப இவங்க கொண்டு வந்த பொருட்கள் யோசேப்பு எல்லாத்தையும் கொண்டு எங்க போறாங்க? பார்வோனுடைய அரண்மனைக்கு போறான். இப்ப ராஜா என்ன அவன் நேரடியா வந்து பார்த்தா செய்ய போறான்? அவன் நியமித்த அதிகாரிகள் தான் செய்வாங்க. இப்ப அந்த அதிகாரி தான் பார்க்கணும், பார்வோனுடைய பிரதானி, பாதுகாவலன், படைத்தலைவன், தலையாரிகளுக்கு அதிபதி, எல்லா அமைச்சர்களுக்கும் மேலான ஒரு அமைச்சர். அவனிடத்துல கொண்டு போய் இவர்கள் இந்த விற்கப்படக்கூடிய பொருள்களை காட்டுறாங்க. இஸ்மவேலர்கள் யோசேப்பை பத்தி அந்த போத்திபாட்டுல சொல்றாங்க. அடிமையை நாங்க பிடிச்சிட்டு வந்தோம், இவனுடைய குடும்ப பின்னணி ரொம்ப ஆச்சரியமானது, இவனுடைய வாழ்க்கை மகா மேன்மையானது, தேவன் இவனை தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார், நீ அடிமையாக விற்கப்பட்டீங்க இருக்கிறான்னு சொல்றாங்க. இப்ப ராஜ அரண்மனை கூடிய ஒரு பெரிய அதிகாரி ஒரு அடிமையை தான் வீட்டுல வேலைக்கு எடுக்கிறான்னா சும்மா போற வரவனா எடுக்க மாட்டான், சும்மா ஒண்ணும் இல்லாதவனா எடுக்க மாட்டான். அவன் விசாரிப்பான்ப்பா, அவன் பரிசோதிப்பான். அந்த இளைஞன் ஒழுக்கம் உள்ளவனா, ஞானம் உள்ளவனா, திறமை உள்ளவனா, எல்லா வேலையும் அவனால செய்ய முடியுமா, அவனுக்கு பலன் இருக்குதா, அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தா பர்ஃபெக்டா செய்வானான்றதெல்லாம் கொஸ்டின் கேட்டு கேள்வி கேட்டு அவனுக்கு என்ன வேலை கொடுக்குறான்லாம் பார்க்காம எடுக்க மாட்டான். இவன் ஒருத்தர் இல்லப்பா, அவன் யூஸ் இல்லப்பான்னு சொன்னா தூக்கி வேற எங்கேயாச்சும் அவனை அடிமையா போட்டு வேற இடத்துல சொல்லுவான். அந்த போத்திபார் யோசேப்பை பார்க்கிறான், யோசேப்பிட்ட பேசுறான், யோசேப்புடைய ஞானத்தை பார்க்கறான், யோசேப்புடைய தேவ பக்தியை பார்க்கிறான், யோசேப்புடைய வைராக்கியத்தை பார்க்கறான். ஒரு வாலிபன் தன் தகப்பனாலையும் குடும்பத்தாலையும் சகோதராலையும் வெறுக்கப்பட்டு, நிராகரிக்கப்பட்டு, பாடுபட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, கொலைக்கு நியமிக்கப்பட்டு, மொழி தெரியாத இடத்துல அடிமையாக விற்கப்பட்ட பொழுதும் கூட அவனது விசுவாசம், அவனது பரிசுத்தம், அவனது போராட்டம், அவனது தைரியம் எல்லாத்தையும் பார்க்கறான். இவன் ஒருத்து, இவன் தான் வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒருத்துன்னு சொல்லி அவனை காசை கொடுத்து தான் வீட்டுல கொண்டு போய் வைக்கிறான். அதான் ஆண்டவர் எழுதுறார். அந்த நீதியாரியார் யோசேப்பை எகிப்துல கொண்டு போறாங்க. பார்வோனுடைய பிரதான இடத்துல, தலையாரிகளுக்கு அதிபதியான இடத்துல, போத்திபாருடைய வீட்டுக்கு போய் அவனிக்கிறான். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், சகோதரால பயக்கப்பட்டவன், ஒரு சிறிய கூட்டத்துல ஒரு சிறிய குடும்பத்துல வாழ்ந்தவன்,
தேவன் அவ்வளவு அவமானங்களை பாடுகளை கொண்டு வந்து முடிவுல கொண்டு போய் உயர்ந்த இடத்துல அவனை உட்கார வைக்கிறார். யாரை வெறுத்தாங்களோ, யாரை நிராகரிச்சாங்களோ, யார் அவமானப்படுத்தினாங்களோ, யார் உதாசீனப்படுத்தினாங்களோ அந்த இளம் வாலிபன் இன்னொரு தேசத்துல மேன்மைக்குரிய இடத்துல, மகிமைக்குரிய இடத்துல தேவன் அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறான். போத்திபாருடைய அரண்மனையில அடிமையான யோசேப்பு வேலைக்காரனா உள்ள போறான். தேவனுடைய திட்டமும் தேவனுடைய நோக்கத்தையும் யோசேப்பு புரிந்து கொள்ளுகிறான். தேவன் அவனை மேன்மைக்குரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாரே. தோத்தார்ல இருந்து எகிப்துக்கு எவ்வளவு கண்ணீரோட, எவ்வளவு சந்தேகத்தோட, எவ்வளவு பயத்தோட என்ன நடக்க போகுது வாழ்க்கையில, தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஏன் இவ்வளவு இக்கட்டு, இவ்வளவு பாடு, ஏன் இவ்வளவு வலி, ஏன் இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு கடவுள் என்னை கொண்டு வந்தார். அரண்மனையில உட்கார வைக்க தான் கொண்டு வந்திருக்கிறார். தேசத்தின் அதிபதியாக்க தான் கொண்டு வந்திருக்கார் என்பதை தேவன் காட்டுகிறார். கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துரோகங்கள், பாடுகள், பாவங்கள், சந்தேகங்கள், சூழ்ச்சிகள், அவமானங்கள், மரணங்கள் எல்லாமே மீட்புக்கு நேராய் நடத்துகிறது. தேவனுக்காக படக்கூடிய அவமானம், துரோகம், பாடு, சந்தேகம், சூழ்ச்சி, அவமானம், வியாதி, மரணம் எல்லாவற்றுக்கு பின்பாக தேவன் நீதியான நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். இயேசுவுடைய வாழ்க்கையில பாவிகள் அவரை நிராகரிச்சாங்க, புறம்பாக்குனாங்க, காட்டி கொடுத்தாங்க, மறுதளிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, கூட்டுனாங்க, துப்புனாங்க, சபிச்சாங்க, சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தார்கள். ஆனால் தேவன் இந்த எல்லா பாடுகளையும் பயன்படுத்தி அவரை 3ஆம் நாள் உயிர்த்தெழ செய்து சகல அதிகாரத்தோடு மகிமையோடு தமது வலது பாசத்திலே உட்கார வைத்தார். மனித பாவங்கள் தேவனுடைய திட்டத்தை ஒருபொழுது நிர்மூலமாக்கப்பட முடியாது. மனித தோல்விகள், மனித சந்தேகங்கள், மனித சூழ்ச்சிகள், மனித அவமானங்கள், மனிதன் செய்யக்கூடிய எல்லா திட்டமும் கடவுளுடைய பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் தனது பிள்ளைகளுக்கு நீதியான, மகிமைக்குரிய, ஞானமுள்ள, நித்திய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எந்த மனுஷன் ஒருபோது தடுக்க முடியாது. தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பாடுகளை கடந்த மகிமையை கொடுக்கிறவராக இருக்கிறார். யோசேப்பு அதை புரிஞ்சிருக்கும். யோசேப்பு இந்த பாடுகள் வந்து இதுக்கு பின்னாடி தேவன் தான் வாக்கு பண்ணியபடி மகிமைக்குரிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். தான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தை நிறைவேற்றி முடிப்பார். தன்னை இஸ்ரவேலுக்கு மகிமையாக உயர்த்துவார்ன்றதை யோசேப்பை நம்பணும். நீங்க அதை நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு பிரியமா வாழும் பொழுது, பாவத்தை ஜெயிக்க போராடும் பொழுது, பாவத்தை விட்டு விலகும் பொழுது பாடு உண்டு, அவமானம் உண்டு, கஷ்டம் உண்டு, தோல்வி உண்டு, பொருளாதார நெருக்கடி உண்டு, சரீர வியாதி உண்டு, அவமானம் உண்டு, சூழ்ச்சி உண்டு, வஞ்சகம் உண்டு. எப்படி பாக்குறீங்க அதெல்லாம்? அவ்வளவுதாங்க கடவுள் என் வாழ்க்கையில இல்லைங்க, அவ்வளவுதாங்க எல்லாம் முடிச்சுங்க. நாங்க இவ்வளவு வருஷமா கடவுள் என் வாழ்க்கையில இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னங்க, நான் உண்மையாக தாங்க இருக்கிறேன், நான் நல்லா தாங்க இருக்கிறேன், நான் கடவுளுக்கு பிரியமா தான் வாழ பார்க்குறேன், நான் நல்லதான் செய்ய பார்க்குறேன், ஏங்க எனக்கு மட்டும் இப்படி? நான் எவ்வளோ கடவுளை தேடினாலும் ஏன் எனக்கு உபத்திரமும்? நான் எவ்வளவு தூரம் கடவுளை ஆராதிச்சாலும் ஏன் எனக்கு அடிக்கு மேல அடி, ஏன் எனக்கு துன்பத்துக்கு மேல துன்பம், ஏன் எனக்கு வலிகளுக்கு மேல வலிகள்? தேவன் அதற்கு பின்பாடி ஒரு மேன்மையான நோக்கத்தை வச்சிருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலமும் மகிமை கண்டு நன்மை கண்டு முடிகிறதாக இருக்கிறது. நம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது முக்கியம் இல்ல, நம்முடைய நிகழ்காலம் எப்படி இருக்கிறது முக்கியம் இல்ல, நம்முடைய முடிவு மகிமை என்பதில் விசுவாசம் இருந்தா. கிறிஸ்துவின் அன்பை விட்டா என்னை யாரு பிரிக்க முடியும்? மரணமா, நாசமோசமா, நிர்வாணமா, பசியா, துன்பமா, அநியாயமா, பரியாசமா, அவமானமா, துரைத்தனமா, அதிகாரமா, வல்லமையா? இயேசுவினுடைய உறவுல இருந்து என்னை எவனும் எந்த கொம்மனும் பிரிக்க முடியாது என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்குதா? யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் அதை செய்கிறார். யோசேப்பினுடைய பாடு வீணா போல, யோசேப்பினுடைய அவமானம் வீணா போல, யோசேப்பினுடைய பொறுமை வீணா போல, யோசேப்பினுடைய சகிப்புத்தன்மை வீணா போல, தேவனுக்காக யோசேப்பு இழந்த ஒண்ணுமே வீணா போகல. இயேசுக்காக நீங்கள் இழக்கும் பொழுது, இயேசுக்காக நீங்க பாடும் பொழுது, இயேசுக்காக நீங்க இழக்கும் பொழுது, இயேசுக்காக நீங்கள் பரிசுத்தத்துக்காக போராடும் பொழுது அதிலே ஒன்றும் வீணாய் போகுது, எல்லாம் மகிமையாய் நோக்கி முடியும். உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு பிரியமா, கடவுளுடைய மகிமைக்காக நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் சொன்னா இந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. முதலாவது, துணிகர பாவங்களை விட்டு முதல்ல மறந்துடணும். பாவத்தோடு வாழ்றமே, பாவத்தை துணிகரமா செய்யறமே ஒரு பொழுதும் தேவனுக்காக பயன்படுத்தப்பட முடியாது. பாவத்தை ஜெயிக்காதவன் ஒரு பொழுதும் தேவனுக்காக பயன்படுத்த முடியாது. பாவத்தோடு சண்டை போடுறவன், பாவத்தை ஜெயிக்க மரணம் வர போராடுறவன் தான் கடவுளுடைய மகிமைக்காக பயன்படுத்தப்பட முடியும். பாடுகளை கடந்த மகிமையை விசுவாசித்து வாழ்கிறவன் தான் தேவனுக்காக பயன்படுத்தப்பட முடியும்.
நித்திய முடிவு, நித்திய ஆசீர்வாதங்கள் நோக்கி வாழ்கிறவன் தான் தேவனுக்காக பயன்படுத்த முடியும். இது எங்க பெற முடியும்? எப்படி நான் துணிகரமான பாவத்தை விட்டு மனம் திரும்ப, எப்படி நான் பாவத்தை ஜெயிக்க, எப்படி பாடுகளை கடந்த மகிமையை பார்க்க? இயேசு ஒருத்தர் தான் ஒரே வழி. இயேசுவினுடைய வாழ்க்கை ஒரே ஒண்ணுதான் வழி. இயேசு எப்படி பாவத்தை விட்டு விலகினார், இயேசு எப்படி பிதாவின் சித்தத்துக்கு ஓடினார், இயேசு எப்படி மரணம் வர பாவத்தை ஜெயித்தார், எப்படி மரணம் வர பிசாசை ஜெயித்தார், எப்படி மரணம் வர உலகத்தை ஜெயித்தார். அவரை நோக்கி பாருங்க, அவரை படிங்க. எங்க பேசினாரு, எங்க செயல்பட்டாரு, எங்க கோவப்பட்டாரு, எங்க நிதானமா இருந்தாரு, எங்க போராடினாரு, அவருடைய பாவ வெற்றிக்கான சீக்ரெட் என்ன, எப்படி ஜெயிச்சார்? தேவனது கிருபையினால், ஆவியானுடைய பலத்தினால ஜெயிச்சார். அவருடைய ஆயுதம் வேதம், அவருடைய பலம் ஜெபம். முழங்காலும் வேதமும் தவிர வேற எந்த வகையிலையும் பாவத்தை ஜெயிக்க முடியாது. வேதம், வேத மக்களோட ஐக்கியம், இதுதான் நமக்கு தேவை. கடவுளுடைய சமூகத்தில் நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். படம் ஆண்டவரே, நமக்கு பிரியமுள்ள பாத்திரமா நான் பயன்படுத்துவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் இல்லை ஆண்டவரே. நான் அந்த யோசேப்புடைய சகோதரர்களை போல துணிகரமா இருக்கிறேன். நான் யாக்கோபை போல பாவத்தை குறித்தா ஜாக்கிரதையாக வாழ்றேன். நான் யோசிப்பை போல மகிமையை பிடித்து கொண்டவனாகல. என்னை பயன்படுத்துங்க, சீர்படுத்துங்க. எனக்கு மனம் திரும்புதலை கொடுங்க, எனக்கு பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை கொடுங்க, நான் நித்திய மகிமையை பற்றி கொண்டு வாழ விசுவாசத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.